श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राढ्यौ दम्पती जगदाम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखाद्यितवागीशपदारविन्दमधुपालिं ब्रह्मतन्त्रकलिजन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिन ऊर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजहत्पुण्यबलं त्रिदण्डहस्तं शरणागतसात्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. எத்திராஜ சப்ததி சுவாமி தேசிகன் ராமானுஜர் மங்களாசாசனம் பண்ண ஸ்தோத்திரங்கள் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதுல போன வாரம் 45வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதுல ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்களை பத்தி பெருமையெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அப்பேற்பட்ட சிஷ்யர்களுக்கு இந்த லௌகீக விஷயத்துல எப்பேற்பட்ட ஆசையும் இருக்காது, இந்த காமம் எல்லாம் இல்லாத இருப்பா, ஆசையே அந்த லௌகீக விஷயத்துல ஆசை இல்லாத இருப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கு உதாரணமாக பிரம்மா, ருத்ரன், சிவபதியான பகவானே கோபிகைகளோடெல்லாம் இருந்திருக்கு. பிரம்மா சரஸ்வதி தேவி தன்னுடைய நாக்கிலேயே வச்சுருக்கான். சிவபெருமான் பாதி உடம்ப அர்த்தநாதீஸ்வரா பாதி இதை பார்வதிக்கு கொடுத்துட்டேர். அப்படிலாம் இருக்கும்போது ஆனா ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர்கள் அந்த சம்பிரதாயத்துல வந்தவர்கள், அந்த ஸ்ரீசுக்திகளை படித்தவர்கள், இந்த லௌகீக விஷயத்துல ஆசை இல்லாம மேலும் மேலும் பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருப்பா அப்படின்றத பார்த்தோம். இங்க கூட அத நகிநிந்தா நியாயம் அப்படின்னு அவளை குறைச்சு சொல்லணும்னு இல்லை, இங்க இவாளை சிஷ்யர்களை ஏற்றி சொல்லணும், அந்த சம்பிரதாயத்துல வந்தவர்களை அப்படின்றதாக சொல்லி அதை அழகாக நமக்கு எடுத்து காட்டுற உதாரணமா. அதுக்கு அடுத்தது லௌகீக விஷயத்துல ஆசை இல்லைன்னு ஆயிடுத்து. அப்ப எதுலதான் ஆசை இருக்கும்? ஆசையே அடக்கு அப்படின்னு பௌத்த மதம் சொல்றது. ஏன்னா லோகமே சூன்யம் அப்படின்றா. ஏதாவது ஒரு தப்பு நமக்கு கஷ்டமா இருக்குன்னா ஏன் மனசு கஷ்டப்படுறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாவா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஆசைப்பட்டா அது கிடைக்கலங்கும் போது கஷ்டம், அது கிடைச்சிடுச்சுன்னா சுகம். அதையே ஆசைப்படுற, ஆசைப்படாமே இருந்தா அது அப்புறம் அது கிடைக்கலன்ற உனக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு. இந்த லோகமே சூன்யம் அப்படின்னு எதுலேயுமே பற்று இல்லாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சில மதங்கள் போதிக்கிறது. ஆனா நம் மதமோ எதுல பற்று இருக்கணும் அப்படின்னா பகவத் கைங்கரியத்திலையும் பகவத் விஷயத்திலையும் ஆச்சாரியர்களுடைய கைங்கரியத்திலையும் பண்ண கிரந்தங்கள்ல எப்பயுமே நம்ம ஸ்மரிச்சுண்டு அதையே படிச்சுண்டு நம்ம இருக்கணும் அப்படின்றது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்துல வழி வந்தவர்கள் அதுதான் விரும்புவார்கள். அதனால இந்த சிற்றின்பம் அப்படின்னா இந்த பணம், இந்த வீடு இதெல்லாம் பார்த்தா சில காலத்துக்கு சந்தோஷத்தை தரும். எப்பயுமே சந்தோஷத்தை தருமானா நித்தியம் கிடையாது. ஏன்னா நம்மளே பாக்குறோம், ஒருத்தர் மரணிச்சுட்ட உடனே இது யாரும் எடுத்துட்டு போறது இல்லை. அடுத்த ஜென்மா எப்படி பிறப்பான்னு நமக்கு தெரியாது. புண்ணிய பாப்பத்தினால எப்படி வேணா இருக்கலாம். அப்ப எது பேரின்பம் அப்படின்னா இந்த வாழ்க்கையே இல்லாத, இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இல்லாத பகவத் கைங்கரியம் நித்தியமும் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதே பேரின்பம். அதனால முன்னாடி ஸ்லோகத்துல சிற்றின்பம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேர். ஆனா பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகளை படித்தவர்கள் எப்பயுமே அந்த பேரின்பமான பகவத் கைங்கரியமான ஸ்ரீ வைகுண்டத்தையே ஆசைப்படுவார்கள் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல 46வது ஸ்லோகத்துல எடுத்து சொல்லுவாரு. நிகமபதி கச்சாயா சாகீராச மகாநிதி மஹித விவிதச்சாக்ர ஸ்ரேணி மனோரத சாரதிஹி திரிபுவனதம பிரத்யாஷோயம் திரிவித்ய சிகாமணிஹி பிரதயதி யதிக்ஷ்மாப்ருதி பாராவரீம விபர்யாம் அப்படின்னு முதல்ல சொல்றேன். நிகமபதி கச்சாயா அப்படின்னு பல தத்துவங்கள் என்ன என்ன அப்படின்னா, நிகமம் அப்படின்றது வேதம். வேதத்தை அறிஞ்சின்றாதான் நமக்கு தத்துவங்களை புரியும். ஆனா சில பேர் என்ன பண்றா, அவளே கஷ்டப்படுறா, வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதத்திலிருந்து நானே அர்த்தத்தை ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு. ஆனா வேதம் அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் புரியும்படி இருக்காது. மகா ஞானிகளுக்கே அது புரியும். அதுல போய் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளால நம்மளுடைய அந்த சிற்றறிவுக்கு ஏத்து நம்ம படிச்சுட்டு இதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு கல்பிச்சுண்டு அப்படியே உழந்துருவோம். ஆனா தத்துவங்கள் புரிஞ்சாதான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். தத்துவ ஞானம் ரொம்ப தேவை.
அப்போ அந்த தத்துவ ஞானத்தை வேதத்திலிருந்து நம்மளே கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால என்னன்னா, அது சுலபமாக எப்படி நம்மளால அந்த வேதத்தினுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்க முடியும்னா, ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள்ல அந்த வேதத்தினுடைய ஆச்சரியமான தத்துவங்களை நமக்கு எடுத்து காட்டுறார் ஸ்ரீ பாஷ்யக்காரர். பேர்பட்ட ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் இருக்குச்சு, அது மூலமாக நம்ம வேதத்தினுடைய அனைத்து அர்த்தமும் தத்துவமும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளே தேடினா கஷ்டப்படுறான். ஒரு ஊருக்கு வழி தேடி போறான், என்ன வழின்னு தெரியல, நடக்கிறான் வெயில் வெயில் காலத்துல நடந்து 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 போய் எந்த இடம்னு தெரியாத கடைசியில இனிமேல் போவே தேவையில்லை, ஒரு ஆசையே போயிடும், அந்த ஊருக்கு போனோம் அப்படின்ற ஆசையே போற அளவுக்கு ஆயிடுறவனுக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியமான ஒரு மரம், அந்த மரம் இருந்தா அந்த நிழல்ல, இப்ப இந்த காலத்தோட அந்த காலத்துல இது உதாரணம் இல்லையா, இந்த காலத்துல எல்லாம் அந்த வெயில்ல போய் அந்த 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 மரத்துல நின்றாலே கீழே நிழல் நமக்கு தரும். அது மட்டும் இல்ல, நிழல் தரும் ஒண்ணு வெயில்ல இருந்து வரவனுக்கு. பசி அப்படின்னா அது ஆகாரமான பழங்கள் அதிலிருந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள் ஒரு ஆச்சரியமான ஒரு மரமாக இந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசையோட இருக்கிறவர்களுக்கு ஒரு மரமாக இருக்கு அப்படிங்கிற நிகமபதி கச்சாயா. அந்த வேதம், நிகமம் அப்படின்றது வேதம், அதனுடைய இப்ப நடந்து நடந்து போறவர்கள் அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அப்படி போனா சாக்கி கச்சாயா சாக்கி அப்படின்ற நிழல் கிடைச்சுதான் நிராச மகாநிதிஹி. இப்போ அப்பேற்பட்டவனுக்கு ஒரு ஆச்சரியமான நிதி, நடந்து நடந்து போய் கஷ்டப்படுறவனுக்கு ஒரு நிதியாக ஒரு மரம் இருந்தது அப்படின்ட்டு. மஹித விவிதச்சாத்திர ஸ்ரேணி மனோரத சாரதிஹி அப்படின்னு ஞானத்தை கத்துக்கணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு பலவிதமான சிஷ்யர்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரர்களுக்கு உண்டு. பிரம்மச்சாரிகள் நிறைய சிஷ்யர்கள் உண்டு, எத்திகள். ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு எத்திகளான சிஷ்யர்களே பல பேர். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவா 74 சிம்ஹாசனதி பத்தி பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய சிஷ்யர்கள் இருந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கும் போது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே ஒரு ராஜா மாதிரி நடத்திட்டு போயிருந்தேன். அவர் எத்தி ராஜராக இருந்து அந்த சம்பிரதாயத்தை நடத்தினவர் அவர். ஸ்திரீகள்ல பல சிஷ்யர்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு எல்லாம் ஒரு கவலையே இல்லையா, இப்படி பாஷ்யக்காரருடைய இதுலயே சாயையிலேயே இருந்தவாளுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும், வேற இதர மதத்தினுடைய தத்துவங்களை புரிஞ்சுட்டவுன்னு நம்ம ஒருவேளை இதை விட்டு அங்க போயிடுவோமோ அப்படின்னா அதுக்கு கவலையே இல்லை. ஏன்னா மனோரத சாரதிகி, நம்ம மனசுக்கு சாரதியாக ஸ்ரீ பாஷ்யக்காரரே இருக்கு. ஏன்னா நம்ம மனசுன்றதே ஒரு ரதம் அப்படின்னா, மனசு என்ன, அது குரங்கு மாதிரின்னு சொல்லுவா இல்லையா, இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்திரியங்கள் எப்படியோ, கண்ணு நம்ம எதை பார்க்கறதோ, காது எதை கேட்கறதோ, நம்ம இப்ப இந்த உபன்யாசங்க கேட்டுட்டே இருப்போம், ஆனா மனசு நமக்கு எங்கேயோ இருக்கும். ஐயோ ஆத்துல அங்க என்ன நடக்கிறது, ஐயோ அவன் என்ன பண்றா, இவன் என்ன பண்றா அப்படின்னு. அப்பேற்படுது இந்த மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த மனசு ரதம் மாதிரி ஓடுறதுக்கு ஒரு சாரதி இருந்தா அவனுக்கு தான் அந்த மனசை எப்படி, அந்த தேரை எப்படி ஓட்டணும் அப்படின்றது நல்லா தெரியும். கண்ணன் தேர் ரதத்தை ஓட்டினேர் இல்லையா, அப்படி எதிராஜர் நம்மளுடைய மனோரதத்தை மற்ற இடத்தை எங்கேயும் அலைபாயாம காப்பாத்துறார் அப்படின்னு. கிருஷ்ணன் சாரதியாக இருந்தேர் அப்படின்னு நம்ம சுலபமாக சொல்லிடுறோம். ஆனா உண்மையிலேயே கண்ணன் பார்த்த தேரோட்டிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரத்தி இருக்கா இல்லையா, தேர்ல யுத்தம் பண்றக்கூடியவர், அவ தேர் மேல ஏறணும்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்னா, சாரதி அப்படி குனிவா, அவ மேல கை வச்சு அவ கால் மேல இவ காலை வச்சு ஏறுவா. அப்படி அர்ஜுனன் கண்ணன் மேல ஏறுறா. ஏன்னா அந்த சாரதியா மட்டும் வெறும் நான் தேர் மட்டும் ஓட்டலப்பா நீ பாத்துக்கோ அப்படின்னு உடல. அந்த தேரை அலம்புறதுல இருந்து, அந்த குதிரைகளை குளிப்பாட்டுறதுல இருந்து, இப்ப எல்லாரும் கேட்டாலாம், நீ எப்பேற்பட்டவன்பா கிருஷ்ணா, தேர் ஓட்டிட்டு போலாம் இல்லையா, அந்த குதிரைகள் எல்லாம் நீ போய் அதை குளிப்பாட்டி அதுக்கு ஆகாரங்கள்லாம் போட்டு ராத்திரி அதை திருப்பி யுத்தத்துல அது களைப்பா இருக்கும் இல்லையா, அதை தடவிண்டு இப்படி உட்காரணுமா, அது வேற யாராவது வச்சு பண்ணலாமே அப்படின்னு. இப்ப கிருஷ்ணன் சொன்னாரா, அப்படி பண்ணிட முடியாதுப்பா. யாரு ஒருத்தன் அந்த குதிரைகளை நல்லா குளிப்பாட்டி ராத்திரி அதோட இருக்கானோ அப்பதான் அந்த குதிரைகளுக்கும் அவருக்கும் ஒரு ஆச்சரியமான ஸ்நேகம் உண்டாகும். அதுக்கு தெரியும் குதிரைக்கு இவர் தான் நம்மளுடைய ஓனர் அப்படின்னு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்பதான் குதிரை வேற ஒருத்தனோட இருந்துட்டு இவன் ஓட்டச்ச மட்டும் இவன் ஓட்டினா அது சொன்னத்தை கேட்காது. அதனால அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது காட்டுறாரு நமக்கு. அந்த சாரத்தியத்தை ஓட்டுறது மட்டும் இல்ல, திடீர்னு
ஜெயத்ரதன் ஜெயத்ரதன் வந்து அர்ஜுனனுடைய குமாரரான அபிமன்யுவை வதம் பண்ணிட்டு, அப்போ அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் வந்து, நாளைக்கு ராத்திரிக்குள்ளேயும் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளேயும் நான் ஜெயத்ரதனை வதம் பண்றேன், இல்லைன்னா நான் அக்னியில விழுந்துடுறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டேன். இப்ப மறுநாள் ஆச்சரியமான யுத்தம். பல மத்தியானம் வரைக்கும் அவ என்ன பண்ணான்னா ஜெயத்ரதனை ஒழிச்சு வச்சுட்டா. இதான் சாக்கு, இவனை அர்ஜுனனுக்கு காட்டாம இருந்தாலே இவன் அடிக்க முடியாது, சாயங்காலம் ஆயிடும், அப்ப அர்ஜுனன் அக்னியில விழுந்துருவார் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா அப்படி இருக்கும் பொழுது கூட அந்த பாதி யுத்தம் ஆயிடுத்து, இன்னும் சீக்கிரம் போகணும், கடைசியில போய் ஜெயத்ரதனை பிடிக்கணும்னு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அவ்வளவு இதுல இருக்கே. அர்ஜுனன் வேக வேகமாக பானம் போடுறான், அதுக்கு ஏத்தா மாதிரி இவரும் ரத்தம் ஓட்டின்னு இருக்காரு. ஆனா நடுவுல கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, ஒரு 2 நிமிஷம் நிறுத்துவோம்ப்பா அப்படிங்கிறாரு. அர்ஜுனன் சொல்றான், என்ன கிருஷ்ணா நீ கலைச்சிட்டியா அப்படின்னா, இல்ல நான் கலைக்கல. அப்புறம் என்ன, நானும் கலைக்கல போலாமே அப்படின்னா, நீ கலைச்சிட்ட நான் கலைச்சிட்டேன்றது முக்கியம் இல்லப்பா, இன்னும் மிச்ச தூரம் அந்த குதிரைகளும் வரணும் இல்ல, அப்ப அதுக்கு ஒரு 2 நிமிஷம் நிறுத்தி அதுக்கான தீர்த்தத்தை கொடுத்தாதானே அது மேற்கொண்டு நல்லா ஓடும். இதை இப்பயே நான் ஓட விட்டேன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நடந்தான் போறோம். அதனால அந்த ரத்த சாரதிக்கு அத்தனையும் தெரியும். ஏன்னா இப்ப இந்த காலத்து உதாரணமே சொல்லணும்னா, கார் ஓட்டுறவாளுக்கு எப்ப காத்தடிக்கணும், பெட்ரோல் அவ பார்த்து அது கரெக்டா போடுவா, எப்ப அது கரெக்டா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா நம்ம எடுத்துன்னு போய் பாதி தூரத்துல நின்றுடும் இல்லைன்னா. அப்படி அப்படி அந்த ஒவ்வொன்றையும் பார்த்துட்டாராம். அப்படி அந்த நம்மளுடைய குதிரைகள் அப்படின்றது பார்த்தா நம்மளுடைய இந்திரியங்கள், அது அத்தனையும் அடக்கும்படியான ஸ்ரீ பாஷ்யக்காரர் மனோரதத்தை எப்பயுமே இந்த கைங்கரியத்தை இல்லாத வேற எந்த ஆசையும் படக்கூடாத அளவுக்கு நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்றத. ஏன்னா சம்பிரதாயத்தை எடுத்துட்டு வந்த பொழுது கிரந்தங்கள் மட்டும் இல்ல, கோவில்ல நடக்கிற உற்சவங்களும் பார்க்கலாம். நம்மளெல்லாம் அந்த உற்சவங்கள்லாம் எதுக்கு பெரியவா ஏற்படுத்தினோம் அப்படின்னா, நமக்கு அதுலயே அந்த மனசு போகணும் அப்படின்னு. பிரசாதங்கள் எதுக்குன்னா, பகவத் பிரசாதமே நம்ம சாப்பிடணும், பகவானையே எப்பயும் சேவிக்கணும், எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும். பெருமாள் ஏழினா எல்லாரும் கைங்கரியம் பண்ணலாம், உள்ளே இருந்தா சில பேராலதான் கைங்கரியம் பண்ண முடியும். ஏழுல பண்றது, முன்னாடி பிரபந்தம் வேத பாராயணம் அப்படின்னு எல்லாரும் கைங்கரியம் பண்ணலாம். அப்படி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இல்லையா. இது அத்தனையும் பார்த்தா சம்பிரதாயத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் நமக்கு பண்ண அனுகிரகம் தான் அப்படின்னு எடுத்துக்காட்டு. திரிபுவன தமஹா, இந்த 3 லோகத்திலையும் இருட்டுன்னு இருந்ததுன்னா, இருட்டுன்னா அஜ்ஞானம் அப்படின்னு, அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியவராக இப்ப ஏற்பட்ட ஸ்ரீ சுக்தி அஜ்ஞானிகள் போக்குறது. திரிபுவனம் அப்படின்னா சகல 7 14 லோகமும் எடுத்துக்கணும். பூமி ஒரு லோகம், பூமிக்கு மேல 7 லோகம், பூபுவசுவ மகோலோக தப்போலோக பிரம்மலோக பரியந்தம், அப்புறம் அத்தலவித்துல பாத்தாள லோக பரியந்தம் பிரம்மாவுக்கு கூட ஒரு அஜ்ஞானம் ஏற்படுத்தினா இந்த ஸ்ரீ சுக்திகள் போரும் அப்படின்னு. திரிபுவன தமஹா அப்படின்ற 3 லோகங்களையும் இந்த இருட்டான அஜ்ஞானத்திலிருந்து ஒரு ஆச்சரியமா ஒரு வெளிச்சத்தோட ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். பிரத்யாபோஷம் திரிவித்யசிகாமணி அப்படின்னு ஒரு வெளிச்சமாக இருக்கு. அப்புறம் திரிவித்யாசிகாமணி அப்படின்னு 3 வேதங்களை கற்றவர்களுக்கு 3 வேதத்தினுடைய பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்ரீ சுக்திகள் ஒரு சிகாமணியாக இருக்கு. அப்படின்னா ஸ்ரீ பாஷ்யக்காரர் சிகாமணியாக இருக்கார் அவர்களுக்கு. அப்படி தலையில போட்டுக்கக்கூடிய ஆபரணம் போல இவருடைய ஸ்ரீ சுக்திகளை பார்த்தா அந்த வேதத்தை அப்படியே நன்கு அறியலாம் அப்படின்னு. இந்த 3 வேதங்கள் தெரிஞ்சவாளுக்கு அந்த பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளுக்கு சிகாமணியாக இருந்து அந்த பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் உபயோகப்படுறது. பிரதயதி திக்ஷ்மாபிருத்து அப்படின்னு இந்த வைராக்கியத்தோட இருக்கிறவர்கள். இதுக்கு முன்னாடி பாசுரம் பார்த்தோம், வைராக்கியம் வந்துடுத்து, இது எல்லாம் லௌகீக விஷயத்துல ஆசை போடுத்து, ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத இருக்கிறவாளுக்கு இந்த தத்துவம் சாட்சாத் சர்வேஸ்வரன் தான் பரமாத்மா, இந்த ஜீவாத்மா வந்து அவனை கைங்கரியம் பண்ணவே இருக்குன்றத தெரிஞ்சுண்டு அந்த தத்துவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு திக்ஷ்மாபிருத்து அப்படின்னு யதிராஜருடைய அந்த கிரந்தங்கள் அப்பேற்பட்ட தத்துவத்தை நமக்கு அனுகிரகிக்கிறது அப்படின்றத இங்க விவரமாக நமக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. ஏன்னா தத்துவங்கள், முக்கியமான தத்துவங்கள் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம், அவனை அடையிறதே நமக்கு பேரின்பம், அவனை அடைய உபாயமானது பக்தி யோகமும் சரணாகதியும். அதுல நமக்கு பக்தி யோகம் ரொம்ப கடினமா இருக்கிறதுனால சரணாகதி பண்றது, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் இப்ப ஏற்பட்ட தத்துவங்களை ஆச்சரியமாக எடுத்து கொடுத்ததுனால நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆழ்வார்களும் சொல்லும் போது வைத்த மாநிதியை மதுசூதனனை, வைத்த மாநிதியார்னா மதுசூதனன் அப்படின்னு.
அந்த மாதிரி நிராச மகாநிதிகி அப்படின்னு நீங்க 3 நிதி எடுத்து போடுறாரு. மகாநிதியாக இருந்து ஒரு மரமாக இருந்து நிழலை கொடுக்கறது. விவித்திய சிகாமணி அப்படின்னு சிக்கைக்கு ஒரு மணியாக இருக்கா போல இவர்களுக்கு ஒரு சிகாமணியாக இருக்கே வேதாத்தியானம் பண்ணவளுக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஆபரணத்தை இங்க எடுத்து சொல்றேன். அப்படி ஆச்சரியமாக இந்த ஸ்ரீ சுக்திகளை ஆச்சரியமா இப்படி சொல்றேன். இந்த தத்துவங்கள் அப்படிங்கும்பொழுது நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவுடைய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா அப்படின்றது அணு. அந்த ஜீவாத்மா நம்மளுடைய சரீரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அணு, சின்னதா ஒரு டாட், அணுன்றதே இருக்கிறதுலே கம்மி ஆட்டம். அந்த மாதிரிதான் அந்த ஜீவன். பரமாத்மா அப்படின்னா அவர் விபு, எங்கேயும் பரவி இருக்கக்கூடியவர், அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு. இந்துகளோட அந்துலேடனி சந்தேகம் இங்க இருக்கார் அங்க இல்ல அப்படின்னு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு பிரகலாதர் சொல்றாரு. அது தெலுங்கு பாகவதத்துல வரும். அப்படி சக்ரி சர்வோபக துண்டு, சக்ரியான சக்கரபாணி எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு சொல்ற மாதிரியாக விபுவாக அந்தர்யாமியாக எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியவர். அவர்தான் சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணதுக்கு சாமர்த்தியர். அவரால் தான் பண்ண முடியும், இந்த ஜீவனால பண்ண முடியாது. நம்மளால வீடு கட்டலாம், இன்னும் பெருசா பில்டிங் கட்டலாம், அவ்வளவுதானே தவிர இந்த லோகத்தையே சிருஷ்டிக்கணும் அப்படின்னா அது பரமாத்மாவால தான் முடியும். விஸ்வாமித்திரன் கூட தன்னுடைய யோக பலத்தினால ஒரு சொர்க்கத்தையே கட்டிட்டு, நான் சொர்க்கலோகத்துல அவருடைய ஒருத்தர் அனுப்பிச்சார். இந்திரன் சொன்னா, கண்டவாளெல்லாம் நீர் அனுப்பிச்சா நான் ஏத்துக்கணுமா சொர்க்கத்துல, அவ புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். உன் சொர்க்கம் என்னடா, நானே ஒரு சொர்க்கத்தை கட்டுறேன் அப்படின்னு அவரே ஒரு சொர்க்கத்தை கட்டிட்டார். அந்த மாதிரி இல்ல, அது சொர்க்கமும் அது ஒரு லோகம்தான். ஆனா அதுலயும் அண்ட கட்டாகங்கள் 7 புவனங்கள் அப்படி பண்ண முடியும்னா அது இவரால மட்டும்தான். மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் சாட்சாத் பகவான், சிவபதியான பகவான். 2 பேரும் சேர்ந்தே நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கா அப்படின்ற இந்த தத்துவத்தையும், இந்த அச்சித் அப்படின்றது ஜடப்பொருள், சத்வரஜஸ் தமஸ் கொண்டது இந்த அச்சேத்தனம். அச்சேத்தனன்ற சரீரம் வச்சுக்கலாம், அந்த ஜீவன்ற ஆத்மா, இது ரெண்டும் சேர்ந்து அதனுடைய ஜீவாத்மா பகவானை இந்த 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 லோகத்திலேயே இந்த சரீரத்தை நம்ம விட்டு மோட்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிராகிருத சரீரம் இல்லாத இங்க பண்ணப்பட்ட சரீரம் அழிவு உண்டு, அப்ராகிருத சரீரத்தை எடுத்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலான்னு இத்தனை தத்துவங்களும் நமக்கு செதுக்கி கொடுத்தது ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான். அதுக்கு முன்னாடி இல்லையானா இருந்தது, விசிஷ்டாத்வைத்தம் அந்த காலத்துல இருந்தே இருந்துதான். ஆனா அதை ஸ்தாபனம் பண்ணது ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதை இன்னும் சுலபமாக எல்லாருக்கும் எளிமையாக எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அதனாலதான் இந்த உற்சவங்கள், கைங்கரியங்கள், இந்த கிரந்தங்கள், கிரந்த காலக்ஷேபங்கள், இது அத்தனையுமே அவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு. அதுக்கடுத்து 47வது ஸ்லோகம். ஜடயதி முதாதந்தாதந்திவ்யதௌ ஷத் அதிசித்தயः பிரமித நிதய பிரஜ்ஞாசாலி பிரபாலனயஷ்டயः ஸ்ருதிசுரபயः சுத்தானந்தாபிவர்ஷ கவாரிதாः யமகதி கதா விச்சேத்யன்யோ யதீஸ்வர சூக்தயः. இதுக்கப்புறம் 2-3 ஸ்லோகத்துல யதீஸ்வர சூக்தயன்னு ராமானுஜருடைய ஸ்ரீ சுக்திகளையே அதனுடைய பெருமையே எடுத்து சொல்றேன். உடையவருடைய ஸ்ரீசுக்தி பெருமைகள், பிற மத வைதிகர்கள் தன்னுடைய யுக்தினாலையும் தன்னுடைய யுக்தியை கொண்டு அவ சாதிக்கிறா, இது எங்களுடைய மதம் அப்படின்னு அவளுடைய ஞானத்தை கொண்டு. ஆனா இங்க ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய ஞானத்தை கொண்டு எதையும் சாதிக்கல. ஆச்சாரிய பரம்பரையிலேருந்து லட்சுமிநாத சமாரம்பாம் நாத்த யாமுன மத்தியமான்னு நாத்த முனிகள் உய்யக்கொண்டாருக்கு சொன்னது உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிக்கை ஆளவந்தார் மூலமாக பெரிய நம்பிகள், அப்படி பரம்பரையா வந்தது லட்சுமிநாதன்ல இருந்து ஆரம்பிச்சு. ஏற்கனவே முதல் 10 ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். தன்னுடைய யுக்தி இல்லாம இவர் இந்த ஸ்தாபனம் பண்றது கூட எப்படின்னா வேத பிரமாணத்தை கொண்டுதான். வேதம் அப்படின்ற பிரமாணம் எல்லா இடத்துக்கும் நமக்கு பிரமாணம் இருக்கு. இத தானா ஒரு விஷயத்த தன்னுடைய ஞானத்தை தர்க்கத்தை வச்சு எடுத்து இது சொன்னதே கிடையாது. அவளால முடியுமா? சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரால முடியும்னா அவளால முடியும். ஆனா கூட அவ தன்னுடைய ஞானத்தை வச்சு எதுவும் சொல்லல, வேதத்தையே பிரமாணமாக வச்சு சொல்றா. அதனால அந்த மற்ற மதங்கள் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு அந்த பிரமாணம் இல்லை இல்லையா, தன்னுடைய யுக்திகளை சொல்றது சாஸ்வதமாக இருக்காது. ஒரு காலத்துல எல்லாரும் அதை பட்டு ஆசைப்பட்டு அந்த மதத்துக்கு போயிடலாம், அது நித்தியமா இருக்காது. எப்போ அதுக்கு பிரமாணம் இல்லையோ, அதை நம்ம ஒரு ஒரு சயின்டிஸ்டே கூட ஒரு தியரம் சொல்றதுன்னா அந்த தியரி சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ் இருக்கணும். அந்த ரூல்ஸோட அது கட்டுப்பட்டுடுத்துன்னா அந்த லா கரெக்டுன்னு எல்லாருமே ஒத்துப்பா.
இல்ல தன்னுடைய ஒரு சொந்த கதையெல்லாம் வச்சு இப்படி சொல்லனா ஒரு காலத்துல மக்கள் ஏத்துக்கலாம். ஆனா இன்னும் சில பேர் வந்து அதை எதிர்த்துருவா. அதனாலதான் சில மதங்கள் பௌத்த மதமோ ஜெயின மதமோ அது சாஸ்வதமா இல்லைன்னா அதனுடைய மதமே அவளால அதை காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த அந்த ரூல்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு. அதனாலேயே அதுக்கான பிரமாணமும் இல்லை. தேவையில்லாத அவளே ஹிம்சிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ராத்திரி சாப்பிடக்கூடாது, பேன்கள்லாம் இருக்குன்னு தலைமுடியை கட் பண்றது, சில கஷ்டங்கள் அவளே ஏற்படுத்திக்கிறார். ஏன்னா அது அவளுடைய புத்தி பூர்வகமான வச்சு அவளே ஒரு லாஜிக் சொல்றது. ஆனா அந்த மாதிரி நம்ம மதம் இல்ல, எல்லாத்துக்குமே பிரமாணத்தோடு இருக்கிறதுனால இது பல காலமும் இருக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய மதம் அது யாரும் ஏத்துக்கலைன்ற போது என்ன ஆகுதுன்னா ஒரு மத வெறி வந்துடுறது. இது அவ ஒத்துக்கல அப்படின்னு எப்படியாவது இதை ஒத்துக்க வைக்கிறா. வெளியே காலத்திலே நம்ம பார்த்திருக்கோம். எர்த்து வந்து சர்க்கிளா இல்லைன்னு சொன்னா அவ கை காலையே வெட்டியிருக்கா. அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணி அந்த லாஜிக் இல்ல அப்படின்னு உடனே அவ மதத்தை அகைனஸ்டா சொல்றா அப்படின்னு உடனே அவளுக்கு அது கஷ்டம் வந்துடுது. சில மதங்களை வேணும்ட்டே அவ வற்புறுத்தி இதுதான் நீ ஒத்துக்கணும் அப்படிங்கிறா. இங்க யாருமே நம்ம அப்படி சொல்லல. இதுதான் சம்பிரதாயம்ப்பா, நீ இது இப்படிதான் ஏத்துக்கணும்ப்பா அப்படின்னு யாருமே சொல்லல. சந்தோஷமா ஏத்துக்கிறவர்கள் ஏத்துக்கும். நீங்களே பாருங்க, நம்ம சம்பிரதாயத்துல புராணங்கள் அப்படின்னு பார்த்தா நம்மாழ்வார் மதுர கவிகளுக்கு மட்டும்தான் சொன்னார். அவர் என்ன 1000 பேர் வந்தாதான் நான் சொல்லுவேன்னு ஆரம்பிச்சாரா? இல்ல நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும்னு ஆரம்பிச்சாரா? நான் சொல்றேன், இதுதான் சத்தியமான தத்துவம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு. எந்த புராணமும் பாருங்க, ஒரு ஆச்சாரியர் ஒரு சிஷ்யர்கள் சொன்னா, இல்ல ஒரு 2-3 பேர். பாகவதம் பார்த்தா பரீட்சித்துக்கு சொன்னார் அப்படின்னு இருக்கு. அங்க சில ரிஷிகள் இருந்தா அவளே ஆக்கர்ஷிச்சு அங்க போய் உட்கார்ந்துருவா. பிடிச்சு எதையுமே நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு, இன்னைக்குதான் கோவிலுக்கு வரணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றது இல்லை. ஆனா இது நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அவ ஏத்துண்டா அவ நல்ல தர்மத்துல இருக்கலாம், இந்த மாதிரி இப்பேற்பட்ட பேரின்பத்தை அடையலாம் அப்படின்னு அந்த தத்துவத்தின் உண்மை பொருளை ஆச்சரியமாக எடுத்து சொல்றது இந்த சுக்திகளாக இருக்கு. அது அது என்ன ஆகும்னா, நல்ல ஃபார்மர் இருக்க நல்ல நல்ல பயிர்லாம் விளையிற காலத்துல நிறைய பட்சிகள்லாம் வரும், மிருகங்கள்லாம் வரும். ஏன்னா நிறைய பயிர்கள் விளையும் போது அதனுடைய பலன் கிடைக்கும் போது சாப்பிட வரும். அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கையில ஒரு தடி வச்சு காவல் காத்துட்டு இருப்பான். அந்த தடியால அதெல்லாம் துரத்திண்டே இருப்பான், இல்லைன்னா அது சாப்பிட்டு போயிடும். அப்படிதான் யதிராஜர் சாட்சாத் ஸ்ரீ ராமானுஜர் இந்த ஸ்ரீ சுக்திகளை ஸ்தாபனம் பண்ணி விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ண உடனே இதை பார்த்து இதை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் இதர மதங்கள்ல இருந்து வரும் பொழுது இந்த ஸ்ரீ சுக்திகளே ஒரு கட்டையாக இருக்காம். அது மூலமாக சிஷ்யர்கள் இந்த ஸ்ரீ சுக்தியை வச்சு அதெல்லாம் விரட்டிடலாம் சுலபமாக அப்படின்னு அதை எடுத்து சொல்றேன். வேத பிரமாணம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். வேத பிரமாணமாக இருக்கிறதுனால இதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் இப்பேற்பட்ட ஸ்ரீசுக்திகள் தான் நமக்கு வைகுண்டத்தையே தரும். இங்க இருக்கும் பொழுதும் ஆனந்தத்தை தருது. ஆனந்தம் அப்படின்றது பகவத் கைங்கரியத்தை கொடுக்க. ஆனா இங்க சில லௌகீக விஷயம் இருக்கிறதுனால வைகுண்டத்துக்கு போனா அங்க பூர்ணமான ஆனந்த பிரம்மமான பெருமாளை நம்ம அனுபவிக்கலாம், அவருக்கு கைங்கரியம் பண்ணலாம். அப்பேற்பட்ட அந்த சாஸ்வதமான ஆனந்த லோகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த ஸ்ரீசுக்திகள் நமக்கு அனுகிரகம் பண்றது. ஏன்னா இதுலயே தியானம் பண்ணிட்டு இருந்தா எப்பொழுதுமே நமக்கே நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு தோணும். அதை பண்ணி அதன் பெருமாளுடைய கைங்கரியத்தை இங்கேயே அனுபவிச்சு இதே போல சாஸ்வதமாக நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு மோட்சத்தை போய் பேரின்பத்தை பெறுவோம். அப்படி பிரபன்னர்கள் இந்த இந்த சம்பிரதாயத்தை பின்பற்றி பிரபத்தி பண்ணவர்களுக்கு இதே ஜென்மாவிலேயே இந்த சரீரத்தை விடும் பொழுதே அவளுக்கு மோட்சம். பக்தியோகம் பண்றவாளுக்கு கூட இந்த ஜென்மம்னு சொல்ல முடியாது, அது எப்ப வேணா சித்திக்கலாம். ஆனா சில இது உண்டு. அப்ப பக்தியோகம் பண்ணா நமக்கு இந்த ஜென்மா இல்ல அடுத்த ஜென்மா வரும், ஆனா நடுவுல நரக்கத்துக்கு போவோமா அப்படின்னு சில சந்தேகம் வந்தா நரக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப ஒருத்தன் பக்தி பண்ணிட்டானோ யமகதி கதா விச்சித்யோ அப்படின்னு யமகதி, யமனே கூட பிடிச்சிக்க மாட்டான். அந்த யமலோகத்துக்கான அந்த துவாரத்தில் நமக்கு இடமே கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா யமனே சாட்சாத் யமனே பாகவதத்துல சொல்றது, தன்னுடைய தூதர்களை பார்த்து யமதூதர்களை பார்த்து யாரு ஒருத்தன் ஸ்ரீமன் நாராயணா என்று சொன்னானோ, பரம பாகவதோத்தமனாக இருக்கானோ, ஸ்ரீ பகவானுடைய அடியார்களா இருக்கிறவர்கள் கிட்ட நீங்க போகாதீங்கோ அப்படின்னே சொல்றாரு. அப்படி யமனே சொல்ற அளவுக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னு.
அப்ப அது சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்துல ஜடயதி முதா தந்தாத்யந்தி வியத்யௌஷத சித்தயாக அப்படின்னு பல மதங்கள் அந்த வாதங்களை சொல்லி சொல்லி அதுல போய் நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம சொல்ல சொல்ல நம்ம நாக்குகள்லாம் புண்ணு வருதாம். அப்படி பிரமாணமே இல்லாத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஔஷதமாக ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் இருக்கு. அப்படி பிரமிதநிதயா அப்படின்னு உண்மையான ஞான நிதி அதை கொடுக்கக்கூடியதாக பிரக்ஞாசாலி அப்படின்னு கார்ன்ஃபீல்ட்ஸ் அப்படின்றோம் இல்லையா, அந்த அந்த பயிர் வளர்ச்சி இருக்கிறத பிரபாலனயஷ்டயா அப்படிங்கும் பொழுது ஒரு கட்டையாக இருந்து அந்த இதர ஜந்துக்கள் வந்தா அந்த கட்டையை துரத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு கட்டையால அவ துரத்தலாம். யார் வேணா வச்சு அந்த கட்டை இருந்தா துரத்துவா. அந்த மாதிரி இந்த ஸ்ரீசுக்திகள் கையில இருந்தா இதர மத வாதங்களை சுலபமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஸ்ருதி சுரபயா வேத வாசனையோட சுகந்தமாக இருக்கு. ஏன்னா வேதத்தினுடைய சாரம்தான் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள். எதுவுமே தானா கல்பிச்சது இல்லாததுனால ஸ்ரீசுக்திகள்லயே வேத வாசனையும் அது சுத்தமாகவும் ஆனந்த மழை பெய்யுமாம். அப்படி பயிர் வளைச்சிட்டா போறாது. பயிர் வளைச்சிட்டோம், சுத்தி கட்டை வச்சு காத்துட்டு இருந்தா போருமானா அப்பப்போ அதுக்கு ஜலம் கொடுக்கணும் இல்லையா. அப்ப மேகமே ஆச்சரியமான வருஷம் பெய்ஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஆச்சரியமான வருஷத்தை பெய்யக்கூடியதாக இப்ப ஏற்பட்ட இதிராஜருடைய ஸ்ரீசுக்தி இருக்குன்னு யமகதி கதா விச்சித்தியோன்னு யதீஸ்வர சுக்தியாக யதீஸ்வர ஸ்ரீசுக்திகளை படிச்சவர்களுக்கும் அதிலேயே ஈடுபட்டு இருக்கிறவர்களை யமனும் ஒன்னும் பண்ண மாட்டான் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். 48வது ஸ்லோகம். பிரதிகலமிஹ பிரத்யக்த்யக்த்வா வலோகனதீபிகாஹ யதி பரிப்ருட கிரந்தாச்சிந்தாம் நிரந்தரயந்தினஹ அகலுஷ பரஜ்ஞானௌத்சுக்யக்ஷுதா துரதுர்தசா பரிணத பல பிரத்யாசீத பலே கிரஹீனுகிரஹா அப்படின்னு ஸ்ரீசுக்திகளுடைய பெருமையை இங்க எடுத்து சொல்றேன். இந்த ஸ்ரீசுக்திகள்னால உள்ள நம்ம தீபம் போல, நமக்கு தீபம் போல இருக்கான் ஸ்ரீசுக்திகள். ஒரு இருட்டுல கையில ஒரு தீபம் இருந்தா நமக்கு எப்படி வெளிச்சத்தை காட்டி நமக்கு வழியை காட்டுமோ அப்படி இருக்கு. வெளி வெளிச்சம் மட்டும் இல்ல, நம்ம ஹிருதயத்துக்குள்ள அப்படின்னா நம்மளையும் அந்த ஜீவனை புரிஞ்சிக்கக்கூடிய உள்ளிதுவாகவும் இந்த தீபம் உபயோகப்படுறது. ஜீவனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜீவாத்மா எப்பேற்பட்டவன்னா பகவத் கைங்கரியத்துக்கே இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல நம்மளே இப்ப சில மதங்கள் என்ன சொல்றோம், நம்மளே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிஞ்சுண்டா நம்மளே பரபிரம்மம் ஆயிடுவோம் அப்படின்ற ஞானம் அது தப்பான தத்துவம். அது இன்னும் கர்வத்தை தான் உண்டாக்கும். ஆனா இங்க பிரதிகலமிஹ பிரத்யக்த்வா தீபிகாக அப்படின்னு ஒரு நம்மளுடைய ஹிருதய இன்னர் அந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வெளிச்சமாக, ஒரு டார்ச் லைட்னு சொல்லலாம், இல்ல ஒரு வெளிச்சமாக ஒரு தீபமாக நமக்கு இருக்கு அப்படின்னு. நம்மாழ்வாருடைய பாசுரத்துல கூட திருவேங்கடமுடியான சொல்லும் பொழுது ஒழிவில் காலமெல்லாம் பாசுரத்துல சுவாமி தேசிகர் என்ன சொல்றாரு அப்படின்னா குன்றின் மேல் தீபம் போல் அப்படின்னு எடுத்துக்காட்டு. குன்றின் மேல் தீபம் போல மலை மேல இருக்கிற திருவேங்கடமுடியான ஒரு தீபமா, மலை மேல தீபம். அது இன்னும் ஆச்சரியம். ஏன்னா எப்பயுமே பாருங்க, நம்ம ஆத்திலேயே கரண்ட் போயிடுச்சுன்னா தீபத்தை கீழே வச்சா அதனுடைய வெளிச்சம் கம்மி. கொஞ்சம் ஏதாவது ஒரு டேபிள் மேல வச்சா அந்த ரூமுக்கே அது வெளிச்சம் வரும். அப்படி மலை மேல தீபமாக இருக்கிறவனுக்கு அதனாலதான் அங்க வைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கும் இவன் தான் அனுகிரகம் பண்றார், கீழே இருக்கிறவாளுக்கும். அதனால்தான் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பருப்பு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தினால வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கலாம், வெளியில பார்த்து தெரிஞ்சுக்கலான்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஞான ஜீவன் அந்த ஜீவ தத்துவத்தையும் உள்ளுக்குள்ள இருக்கிறதையும் தெரிஞ்சிக்க கூடியதாக நமக்கு உபயோகப்படுறதாக ஒரு வெளிச்சமாக ஸ்ரீசுக்திகள் இருக்கு. எதி பரபிருட கிரந்தா அப்படின்னு ஸ்ரீசுக்தி எதிராஜருடைய ஸ்ரீசுக்திகள் சிந்தாம் நிரந்தரயந்தினஹா அப்படின்னு படிக்க படிக்க இன்னும் அதிகமாக இதிலேயே ஈடுபடணும் அப்படின்னு. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்தை எத்தனை வார்த்தை சாதிச்சிருக்கேர் அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுத்து காட்டு. அப்படி அத்தனை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அப்படின்னா திருப்பி திருப்பி சொல்லச்சையும் அதனுடைய இன்னும் அர்த்தங்கள் உள்ள அர்த்தங்கள் தான் நமக்கு புரியுது. அதனால அது ரொம்ப என்ன சொல்லுவா, டே பை டே அது ஒரு இன்ஸ்பயராகவே இருக்கு அப்படின்னு. அகலுஷ பரஜான உத்சக்ய சுதாதுர துர்தசா அப்படின்னு ஞான பசியோட இருக்கிறவர்களுக்கு ஏதாவது
சில பேருக்கு என்னன்னா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்ற ஆசை. ஆனா மத்த மதங்கள்லாம் அது தப்பான வழியில கொண்டு போயிடும். அவளுக்கு ஞான பசியோடு இருக்கிறவர்களுக்கு பரமாத்ம தத்துவத்தையும் ஜீவாத்ம தத்துவத்தையும் சொல்லி ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்கக்கூடியதாக அப்பேற்பட்ட ஸ்ரீசுக்தி நமக்கு அமையிறது. பரிணத பல பிரத்யாசீதத் பலே கிரஹீன கிரகா. அந்த மரம், அந்த ஏற்கனவே போன பாசுரத்துல பார்த்தேன் இல்லையா, ஒரு மரமாக இருக்கு அப்படிங்கிறது. ஒரு மரம் தூர போறோம், வெயில்ல கஷ்டப்பட்டு போச்ச ஒரு மரம் இருக்குன்னா அது கீழே நிழல்ல போய் நிக்கிறது மட்டும் இல்ல, அது எங்கேயோ பழம் மேல இருக்கு, அது மேல ஏறது ரொம்ப கஷ்டம். மரத்தை அவ்வளவு சீக்கிரமாலாம் ஏற முடியாது. கிராமத்துல இருக்கவா அது நல்ல பயிற்சி பெற்றவாதான் அது மேல ஏற முடியும். நம்ம போய் அந்த மேல கல்லால் அடிக்கணும் அப்படின்னாலும் முடியாது. அது சில பேருக்கு டக்கு டக்குன்னு அது இதுவாகாது. அப்படிலாம் இல்லாம இந்த மரம் எப்படி இருக்குன்னா, அப்படியே கைய கொஞ்சம் தூக்கினா போறோம், அப்படியே பறிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட வேணாம், எகிரி கூட குதிக்க வேண்டாம். அப்படி நீட்டினாலே பழம் கிடைக்கிற மாதிரி அந்த பழங்கள்லாம் அவ்வளவு தூரம் தொங்கி நமக்கு சுலபமாக கிடைக்கும்படியாக இருக்கிறதுனால இந்த ஸ்ரீசுக்திகள் மூலமாக வேதார்த்தங்களை சுலபமாக புரிஞ்சுக்கலாம். நம்மளே வேதத்தை எடுத்துட்டு பார்க்கணும்னு போனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இதுக்கு இன்னும் உதாரணம் சொல்ல போனா கரும்பு ஜூஸ். அந்த காலத்துல இருக்கிறவா பல்லு ரொம்ப ஸ்ட்ராங், கரும்பு அவ்வளவு சுலபமா இழுத்து கடிச்சு அவளே அப்படியே இது பண்ணி சாப்பிட்டு மெந்து துப்பிடுவா. இந்த காலத்துல கொடுங்களேன் ரொம்ப கஷ்டம், உனக்கு கடிச்சாலே பல்லு வலிக்கும். அப்போ அந்த மாதிரி வேதத்தை கடினம், அதுக்கான அவ்வளவு பல்லு இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையா. இப்போ வேதத்தினுடைய அர்த்தம் புரியறதுக்கு மகா ஞானிகளால தான் முடியும். அதுவும் ரொம்ப சில பேர் தான், ரொம்ப கடினம். அந்த சாமர்த்தியம் சில பேருக்கு தான் இருக்கு. இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி இருக்கணும்னா அதை யாராவது ஒருத்தர் ஜூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா, அழகான யந்திரத்துல போட்டு மிஷின் வச்சு அதை ஒரு ஜூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சுலபமாக சாப்பிட்டுடுறோம். அந்த மாதிரியாக இந்த ஸ்ரீசுக்திகள் என்ன பண்றதுன்னா வேதாந்தத்தினால அர்த்தத்தை ஒரு மிஷின் போல அப்படி ஜூஸாக நமக்கு எல்லாம் கொடுத்துரு. அப்படி இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மரம் அப்படியே நம்மளே பறிச்சிடலாம், இதுக்காக சிரமப்பட வேண்டாம் அப்படின்றது இங்க எடுத்து சொல்றேன். அதுக்கு அடுத்து முகுந்தாகிருஷ்ரத்தா குமுதவன சந்திரா தப நிபாஹா அப்படின்னு 49வது ஸ்லோகம். முகுந்தனுடைய திருவடியில பக்தி இருக்கிறவர்களுக்கு அப்பேற்பட்ட எந்த எந்த ஒரு கவலையும் இல்லை. அவளுக்கு ஸ்ரத்தையோட இப்பேற்பட்ட இந்த ஸ்ரீசுக்திகள் புரியும். அப்படியே எப்படின்னா ராத்திரியில இந்த லில்லி ஃபிளவர் அப்படின்ற அல்லி மலர் அப்படின்ற ஒரு பூ இருக்கு, அது ராத்திரியில சந்திரனை பார்த்து எடுத்துன்னா அது அழகாக மலருமா. அந்த மாதிரியான ஒரு புஷ்பம். இதே அமாவாசை அன்னைக்குன்னா அது மலராது. பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்திரனுடைய வெளிச்சம் அது மேல பட்டா இன்னும் சுகந்தமாக மலரும். அது பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி இந்த ஸ்ரீ நம்மெல்லாம் எப்படின்னா அந்த சாட்சாத் அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் பார்த்து அப்படியே மலர்ந்துருவோம். அந்த மாதிரி பக்தர்கள் மலர்ந்துருவா அப்படின்னு அந்த ஸ்ரீசுக்திகள் சந்திரன் போல இருக்காம் அப்படி மலர்றதுக்கு. முமுக்ஷா மக்ஷோபியாம் தததி முனி பிருந்தாரக கிரஹா. எத்திராஜருடைய ஸ்ரீசுக்திகள் இந்த மோட்சத்தை பாடுறவாளுக்கும் முதல்ல ஆசைப்படணும். மோட்சம்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா மத பல மதங்கள்ல மோட்சம்ன்றது வெவ்வேறு. நம்ம சம்பிரதாயத்துல மோட்சம் அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல இருக்க போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. பௌத்த மதத்துல மோட்சம் அப்படின்னு அவ சொல்றதே வேற. அதனால அந்த மாதிரி இல்லை. முமுக்ஷா முதல்ல மோட்சம் என்னன்றது தெரியணும். அந்த மோட்சத்தை எப்படி அடையணும்னு முதல்ல ஆசை வரணும். இந்த ஆசை வரணும், அப்புறம் இங்க இருக்கிற ஆசை எல்லாம் விரக்தி ஆகணும், போகணும் இந்த லௌகிக்க விஷயத்துல. அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய பலனை தேடி பகவான் ஸ்ரீ பாஷ்யகர் ஸ்ரீசுக்திகள் மூலமாக பிரபத்தி பண்ணி நம்ம அடையணும். அப்பேற்பட்டது சுலபமாக இந்த பிருந்தாரக கிராகான்னு எத்திராஜருடைய ஸ்ரீசுக்திகள். முனி பிருந்தாரக அப்படின்னு, முனி பிருந்தான்னா எத்திராஜர், அவருடைய கிராகா அப்படின்னா ஸ்ரீசுக்திகள் நமக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு உபாயமாக இருக்கு. ஸ்வசித்தாந்த துவாந்த ஸ்திர குதுக துரா துர்வாதி பரிஷத் அப்படின்னு ஸ்வமத ஸ்வசித்தாந்தா. இதர மதங்கள் அவாவாளுடைய சித்தாந்தங்கள் பார்த்தா இருட்டுல ஸ்திரமாக இருக்கா அப்படின்னா, அவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்சி இருக்கு இல்லையா, அது ராத்திரியில கண்முழிச்சு இருக்கும். அது ராத்திரி ஃபுல்லா கண்முழிச்சு இருக்கும். அது அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருக்கும். அதனுடைய ராஜ்யம் ராத்திரியில. ஆனா காத்தால எடுத்துன்னா அது பயந்து ஓடிடும். அது எங்கேயோ ஒழிஞ்சிடுறோம். அதுக்கு வெயிலே ஆகாது, வெளிச்சமே ஆகாது, இருட்டுலதான் அது ஆடும்.
அப்படிதான் இதர மதங்கள் அப்படின்றது அவுள். அஜ்ஞானத்தினால அவ சந்தோஷமா ஸ்திரமா இருப்பா. துவாந்த ஸ்திர குத்துக்க அப்படின்னு இருட்டுல ஒரே உற்சாகமாக இருப்பா. அஜ்ஞானம் அப்படின்ற இருக்கிறவா கிட்ட போய் அவளுடைய மதத்தை சுலபமாக சொல்லிட்டு போயிட முடியும். அந்த இடத்துல எங்க மதம்தான் வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா எப்ப ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் எப்படின்னா பின்னால அந்த சூரிய உதயம் வரா மாதிரி, எப்ப அந்த உதயம் உதிச்சுடுத்தோ அதுக்கப்புறம் அதுக்கு இங்க வேலையே கிடையாது, இத்தர மத்தங்கள்லாம் போய் ஒழிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு திவா பீதி பிரேக்ஷ தினகர சமுதா அப்படின்னு சூரியனுடைய தினகர சூரியன் விடிய காத்தால சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி அந்த பட்சி அந்த அவுல் அப்படின்ற அந்த பட்சி எப்படி போய் ஒழிஞ்சிக்கமோ அப்படி இதர மத்தங்கள்லாம் போய் ஒழிஞ்சிக்கிறது தான். ஏன்னா அந்த ஞானம் அப்படின்றது சுவாமி பாஷ்யக்காரர் மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டா அந்த இதர மதங்கள் கேட்கும் பொழுதே நமக்கே தெரியும் இது இது உண்மையான தத்துவங்கள் இல்லை அப்படின்னு. அதனால ரெண்டு விஷயம் சொல்றேன். ராத்திரியில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். அதுல ஒரு லில்லி, அந்த இருட்டிலேயே நம்ம இருக்கிறவாளுக்கு இந்த சந்திரோதயம் பட்டுடுச்சுன்னா எப்படி மலருமோ அப்படி இருக்கலாம். சூரிய உதயம் வந்தா அந்த இருட்டுல இருக்கிற அஜ்ஞானிகளுக்கு வேலையே இல்லை, அதுல குதூகலமா இருக்கிறவாளுக்கு அப்படின்னு. இந்த இடத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளுடைய பெருமையே ஆச்சரியமாக இங்க எடுத்து சொல்றேன். அப்படி 49வது ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம். மேற்கொண்டு ஸ்லோகத்தெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுல முக்கியமாக இங்க மோட்சத்துக்கு ஆசைப்படுறவா அப்படின்றது இங்க சொல்றதுனால அதுதான் புருஷார்த்தம். தர்மார்த்த காம மோட்சத்துல மோட்சமே புருஷார்த்தம் அப்படின்னும், அந்த ஸ்ரீசுக்திகளுடைய அழகும் அந்த சொல் பொருளும் அந்த அதனுடைய பொருள் அப்படின்ற போது அதனுடைய அர்த்தங்களும் கேட்க கேட்க நமக்கு இப்ப ஏற்பட்ட மோட்சத்தினுடைய ஆசையை உண்டாக்கும் அப்படின்றதையும் இங்க எடுத்து சொல்றேன். அது மூலமாக நம்ம இந்த வாரம் முடிச்சுக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.